இங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல தலைமுறைகள் நடந்த விஷயங்களை கதைகளாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லப்பட்ட கதைகளை புக்கை தொகுத்து ஒரு பாட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விற்கும் பொழுது அங்கே ஒரு பயணி வந்து வாங்கிட்டு போகிறாரு. அவர் போய் ஒரு ஹோட்டலில் போய் டீ குடிக்க போகும்பொழுது அங்கே ஒரு பொண்ணு பிரின்சஸ் தேடிட்டு இருக்காங்க. என்னால் போக முடியல, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவர் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி என் புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்டோரியில் உள்ள மாதிரி ஒரு பொண்ணு போடுறதுக்கு நான் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி டியூஷனுக்கு போகாமல் இருக்கா. அப்போ ஒரு எங்கேயோ இருந்து முத்துக்கள் வச்சு கொலுசு வந்து விடுது. அந்த கொலுசு எடுத்து அவள் போட்ட உடனே ட்ரெஸ் அழகாக மாறுது. அவளும் அந்த காம்படிஷனுக்கு போகிறா. அந்த காம்படிஷனுக்கு போன உடனே பிரின்சஸும் அவங்கள பிரின்சஸ் சூஸ் பண்ணிடுறாரு. சூஸ் பண்ண அதை பார்த்த உடனே அவள் அக்காக 2 பேரும் அவனை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. அதை பார்த்த உடனே இவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஓடி வரும்பொழுது இவரோட முத்து கொலுசு அங்கே விழுந்துட்டு வந்துடுது. அந்த கொலுசு எடுத்துகிட்டு அவர் இல்லை இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க கால் போட்ட உடனே செட் ஆகுது. உடனே இவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த பொண்ணுக்கு எங்கேயோ இருந்து ஒரு கொலுசு வந்து விழுது. அவர் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்பொழுது மணல் புயலால் அவர் புக் அவர் பேக்கில் இருந்து விழுது. அந்த புக் இன்னொரு பையன் கையில் கிடைக்கிது. அந்த பையன் அந்த புக்கில் ஜீனியை வரைஞ்சி வைக்கிறான். அந்த பையன்கிட்ட இந்த ஒரு கடற்பயணி வாங்கிட்டு அவர் போயிட்டுருக்கும்போது கடற்புயல் ஏற்பட்டு அவர் கப்பல் ஒரு தீவில் கரையை வாங்குது. ஒரு நாள் அவர் புக்கை சேர்லேயும் வச்சுட்டு அங்கேருந்து போகும்பொழுது அந்த புக்கை அங்கே அலையில் அடிச்சுட்டு போய் மீன் பிடிக்கிறவங்கிட்ட போகுது. அவங்களும் அந்த புக்கை வித்துடுறாங்க. அந்த புக்கை வாங்கின ஒரு பொண்ணோட அப்பா என் பொண்ணோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட புக்கு கொடுக்குறேன். அந்த பொண்ணு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிச்சுட்டு அந்த கதையை நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நானும் வருங்காலத்தில் கதை சொல்லுவேன்னு சொல்கிறா.